துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா சோத்திரம். என் இயேசு ராஜா சோத்திரம். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமாண்டவரே, தேச ஜபத்தின் 3வது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் பங்கு பெறும்படிக்கு எனக்கு எங்களுக்கு அளித்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. சோத்திர பலியிட மகிமைப்படுத்தினார் என்ற வார்த்தையின்படி உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு எங்களை ஏற்படுத்தி உடைய துதியை சொல்லி வரும்படிக்கு எங்களை உண்டாக்கி இந்த நாள் உடைய ஆலயத்தில் எங்களை கூடி வர செய்த உடைய ஈவுக்காக நன்மைக்காக தயவுக்காக நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம். ஏசுராஜா, இந்த நேரத்தில் கூட தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் படைக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளில் பாடல் மூலமாய் ஆராதனை மூலமாய் கேட்குற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் என்னோடு எங்களோட பேசுங்க. அன்றைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன் இந்த எஸ்தர் உபவாச ஜபத்துக்கு முன்னதாக எங்கள் சபையின் வாழ்க்கையில் குடும்பத்தின் காரியங்களில் தனிப்பட்ட வாழ்வில் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்து நீர்தாமே எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டுமாய் கேட்குறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. வருகிற வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கும் கிருபைகளை கொடுத்த ஆசீர்வதியும். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு எங்கள் ஜெபங்களை ஏறாமல் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நாமப்படுவதாக. வேதத்தில் எப்படியா வசனம் உண்டு. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அடுத்த வசனம் 4ஆம் வசனம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை விடுவித்தீர். ஆமென். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இந்த வருஷம் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையின்படியே நான் நம்புகிறது அவராலே வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்தராகிய தேவனை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தெரிந்த ஒரு பாடல், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவரீர் பரிசுத்தரே என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எங்கள் சேர்ந்து பாடுவோம். ஸ்கிரீனில் பாடல் வரும். பாடல் 826 சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்தை அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீ. வாக்குகள் பல தந்தை அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கும் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை
உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தேன், சிறுமையின் சனம் என்னை உயர்த்தி வைத்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தேன் தாமே, சிறுமையின் சனம் என்னை உயர்த்தி வைத்தேன். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்ன சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் நீர் மாத்திரமே, இனி நீர் மாத்திரமே. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன், அவர்தாமே வார்த்தையை கொடுத்து நடத்தி வந்தவரை யாரால் தீரி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீ மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மாறுகளை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மாறுகளை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொந்தமானி. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். நாம் பாடினபடியே 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின்படியே இஸ்ரவேல் தேவனுக்குள் வாசமாக்க தேவர் நீர் ஒருவரே பரிசுத்தர். இதில் அப்படியே சரணம் பாடினோம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். ஆமென். நம்முடைய தேவன் காலத்தை படைத்த தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிஸ்டம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்போ நம்ம நினைக்கலாம் இந்த பார்க்குற வான மண்டலங்களையும் பூமியும் தான் சிஸ்டம் நினைக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு வேர்டு சொல்லுது ஆதியிலே. இங்கிலீஷ் அழகாக இருக்கும், இன் தி பிகினிங். அந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, டைம் அப்படின்றத உருவாக்குறாரு, காலத்தை படைக்கிறார். அதுக்கு முன்பதாக காலம் என்பதே கிடையாது. ஏனென்றால் தேவன் ஆதியும் இல்லாதவர், அந்தமும் இல்லாதவர். அவரே அல்பாவுமானவர், ஒமேகாவுமானவர், முந்தினவருமானவர், பிந்தினவரானவர், இருக்கிறதாகவே இருக்கிறவர். அவரை டைம்ன்ற கன்ஸ்டன்ட்குள்ளே இயேசுவை தேவனாய கர்த்தரை வைக்க முடியாது. ஆனால் தேவன் முதலாக காலத்தை படைத்த தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தார். நாம் பாடினபடியே நேற்றைய தினத்தில் நாம் இப்படியா செய்தி நேரத்தில் கேட்டபடியே எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி தம்முடைய ஜனத்தை கானானை நோக்கி நடத்தி கொண்டு வருவது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மையும் பாவம் என்னும் அடிமைத்தனத்தமாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், விடுவித்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய டைம்லைன், அவர் காலத்தை மறந்து சில நேரங்களில் நம்முடைய தேவைகளை உண்மையாக வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர். உங்களுக்காக இந்த நாளில் காலத்தை படைத்த தேவன் பல காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். அதனால் நம்ம சந்தோஷமாக பாடலை பாடப்போகிறோம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், எங்கள் வாழ்க்கையும் குடும்பம் எம்மாத்திரம். இதில் அழகாக ஒரு லைன் வரும்,
என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். அப்படியே காலத்தை படைத்த தேவன், தலைமுறைகளின் தேவன், உங்களுக்காக தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறபடி நான் இந்த பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்தலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். என்னுடைய பாடல் புத்தகத்திலே 548வது பாடல். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். 548வது பாடல். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். மீண்டும் படம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்து தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்து தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே. அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் மீது, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் நிறைவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். இதுதான் உண்மை. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு.
நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ நீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம் மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசராக இருக்கிறார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் அவர் வாக்கு கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற பாதை நமக்கு புரியாது. ஏன் இதை அனுமதிக்கிறார், ஏதை இதை அலோவ் பண்ணுறாரு, ஏன் வனாந்திரத்தில் சுற்றி போக பண்ணுகிறார். கடந்த நாட்களில் மாதங்களில் யாத்ரா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் வீட்டில் போய் கூட வாசித்து பாருங்கள். யாத்ரா 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தான் சொல்லுவார், வனாந்திரத்தில் இந்த வழியாக போங்க, போகிறப்ப பார்வோன் இருதயம் கடினமாகும், வனாந்திரம் அடைத்து போடுறது என்று சொல்லி அவன் எண்ணிக்கொள்வான் வரைக்கும் ஆண்டவர் தான் சொல்லுவார். சொல்லிக்கொண்டு அந்த வழியாகவே நடத்தி கொண்டு வருவார். ஆனால் அந்த நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை, அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கென்று வழி ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆண்டவர் நினச்சிருந்தார்னா முன்னாகவே செங்கடலை பிளந்து வைத்திருக்கக்கூடும். ஆண்டவர் நினச்சிருந்தார்னா பார்வோன் சேனையும் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து வைத்திருந்த அந்த கர்த்தருடைய தூதன் ஏன் கடைசி வரைக்கும் பிடிச்சே வச்சிருக்கலாம்ல? அப்படி வைக்கலையே. ஏன் நடுவில் அவர் விலகி போயிட்டாரு? ஏன் அவங்க துரத்திட்டு வந்தாங்க? ஏனென்றால் கர்த்தருடைய திட்டம் அன்றைக்கு இப்படியாக பார்வோன் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களின் முதல் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும், கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் போடுறான். அப்படி பிளான் போடுறப்போ கர்த்தர் அதுக்கு கவுண்டர் அவர் என்ன செய்கிறாரு, 10வது வாதையில் வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள ஆண்களையும் அவர் காலி பண்ணணும் இல்லையா? அந்த எகிப்தின் சர்வ இராணுவத்தை காட்டிலும் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் பெரியவர் என்பதை காண்பிப்பதற்காக சகல இராணுவத்தை ஈயம் போல இதில் அமில செய்தார் கர்த்தர் செங்கடல்ல. இது அவருடைய அநாதி திட்டம். இது அங்கிருந்த 6 லட்சம் இஸ்ரவேல் காலாட்களுக்கோ, அங்கிருந்த 20 லட்சத்துக்கு அதிகமான மக்களுக்கோ, அங்கு இருந்த மோசேக்கோ இது தெரியாது, புரியாது, சொன்னாலும் விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிற பாதையில் அவங்க நடந்து போனாங்க. அந்த பாதை கடினமாக தான் இருந்தது, ஆனால் முடிவு மகிமையாக இருந்தது. யாத்ராமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மிரியாம் இப்படியாய் பாடுகிறாள், கர்த்தரின் கீதமும் என் பெலனுமானவர் என்று சொல்லி. யாத்ராமம் 15:2, கர்த்தரின் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இப்படியாக இந்த துதி, இந்த உயர்த்துற துதி எப்போ தெரியுமா வந்துச்சு? அந்த கடினமான நேரத்தில், அந்த கஷ்டமான நேரத்தில், அப்படி இக்கட்டான நேரத்தில் தான் இந்த துதி வர முடிந்தது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட பாதைகளை அழைத்து கொண்டு போகிறார். நாம் பாடினோம், இந்த லைனில் செகண்ட் ஸ்டான்ஸாக பாடினோம், என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என்னோட வாழ்க்கையை நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு திருமணத்துக்காக எங்கள் வீட்டில் பெற்றோர் ஆயத்தம் பண்ணினப்போ என்னோட ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், கர்த்தருடைய திட்டம் தலைமுறைகளின் திட்டம் தான் இருந்தபடினால எங்கள் இருவரையும் கர்த்தர் இணைத்தார். ஒருவேளை மாம்சத்தை இடம் கொடுத்து எங்கள் ஆசைகளுக்கு, எங்கள் விருப்பங்களுக்கு ஒருவேளை என்னோட லைஃப்பில் நான் சாய்ஸ் ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் வைத்திருந்த மகத்தான திட்டத்தை நான் இழந்து போயிருப்பேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவருடைய திட்டத்துக்காக காலத்துக்காய் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தர் நடத்துகிற பாதை புரியலையா, கர்த்தர் நடத்துகிற யோசனைகள் புரியலையா, அவர் சொல்கிறது ஏன் செய்கிறோன்னே தெரியலையா, ஆனாலும் செய்யுங்க. கர்த்தர் சகலத்தையும் அறிந்த தேவன், தலைமுறைகளுக்கான திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதனால ஒரு சந்தோஷமாக பாடலை பாட போகிறோம். பாடலன் 761, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அழகாக ஒரு லைன் உண்டு, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வினில் தொலைந்ததோ, ஆனால் வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், அவரிடத்தில் ஏமாற்றம் என்பதே இல்லை. ஆமென். அதனால் சந்தோஷமாக இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்க்ரீனில் பாடல் வரும், பாட்டு புஸ்தகத்தில் இந்த பாடல் இருக்குது. ஸோ நீங்கள் எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம்.
வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்று. சேர்ந்து பாடவா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம். சொந்து போகாதே, சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. காலங்கள் தாமதமானாலும், சமயங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அவர் திருவசனத்தை கொண்டு சொன்னவர் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நம்ம நினச்ச டைம்லைனில் நடக்காமல் இருக்கலாம். அழகா வேதம் சொல்லுது. ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறபடியே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆமென். அது தாமதிக்காது. நம்முடைய பார்வையில், நம்ம டைம் லைனில் நம்ம நினைக்கிறது, ஒரு பையனுக்கா 27 வயசில் திருமணமாகணும், ஒரு பொண்ணுக்கா பிஃபோர் 25 she has to get married, 30 வயசுக்குலாம் 30 வயசுக்கு நல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆகணும். இது நம்மளுடைய உலகப்பிரகமான டைம் லைன். அப்படி அல்ல. கர்த்தர் காலங்களுக்கும் சமயங்களுக்கும் அப்பாற்பட்டவர். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்களால் காணும்படி செய்வார். அல்லேலூயா. ஆகையால் அதனால பாடலை சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை.
இது அழகான 9 உண்டு. அப்படியாக முதல் சரணம், என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, மேலான இலக்கை எதிர்நோக்கி ஓட புதுபலன் தந்தீரே, ஏறிட்டு பாரென்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. அப்படியாக கர்த்தர் உங்களுக்கென்று சொன்னதை நிறைவேற்றுவார். அன்னைக்கு இப்படியாக ஆபிரகாமுக்கு தேவன் வானத்து நட்சத்திரங்களை காட்டினார், கடற்கரை மணலை காட்டினார், இவ்வளவாய் உன் பிள்ளைகள் இருக்கும் என்று சொன்னார். அந்த காலங்கள் நிறைவேறக்கு எத்தனையோ இயர்ஸ் ஆச்சு, டெக்கேட்ஸ் ஆச்சு, ஈவன் மில்லேனியம்ஸ் ஆச்சு. ஆனால் சொன்னபடியே செய்து முடித்தார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போகிறபடினால சந்தோஷமாக இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். பாடல் புத்தகத்தில் இந்த பாடல் இல்லை, ஸ்க்ரீனில் பாடல் வரும். என்னோட கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம் என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றீ, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றீ. சபையாய் துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பாரென்று தேசங்கள் அனைத்தை என் கையில் கொடுத்தீரே, என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, மேலான நோக்கி ஓட புதுபலன் தந்தீரே, துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே, முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே, துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தவர், காலங்கள் தாமதமானாலும் சமயங்கள் வாய்க்காவிட்டாலும் அவர் நமக்காக செய்து முடிப்பார். அந்நியனாக கால் வைத்த இடத்தை காரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. இதான் கர்த்தர் சபையின் சாட்சி. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்நியனாக இருந்த இடத்திலே கர்த்தர் சொந்தத்தை கொடுத்தார். தேவைகளை எல்லாம் அவரே சந்தித்து இந்த சபை நடத்தினார் என்று சொன்னார். உங்களை நடத்துவார். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் இயேசுவை நோக்கி, துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார்
முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்திற்கு என்னை தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னை தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். ஹல்லேலூயா. தரிசனத்தை வைத்தவர், ஆமேன். அவரே தொடங்கவும் செய்வார், அவரே முடிக்கவும் செய்வார். ஆமேன். அவருடைய கரம் இதை செய்து முடிக்கும். கர்த்தருடைய கரத்து கட்டளையிடும் படி நாம் வந்திருக்கிறோம். ஆமேன். இப்படியாக கடந்த நாட்களில் வாலிபர் கூட்டத்தில் இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். அதில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு நான் அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினால், கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்வியில் செய்ய விரும்பினால், அதை எடுத்தோன்னே இந்தாப்பான்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க மாட்டார். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்னா, யெகோவா ஓசேன்னு அவர் உருவாக்குகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அதே ஒரு கருவாக நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆவியில் அவர் வைப்பார். அதுதான் வசனமாய் கர்த்தர் அதை கொடுப்பார். அந்த கருவானது, அந்த வசனமானது அது வளர்ச்சி பெற்று முழுமையடைந்து ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய கையில் ஒரு நாள் கிடைக்கும். எடுத்த உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை இந்தான்னு சொல்லிட்டு அற்புதமாக அதிசயமாக டக்குன்னு கொடுத்துட்டு போயிட மாட்டார். அதை ஒரு கருவாக ஒரு சின்ன ஒரு காரியமே கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பார். அதை ஜெபத்திலும் உபவாசத்திலும் விசுவாசத்திலும் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையிலும் அதை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு கருவை கொடுக்குறான்னு வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அது வரைக்கும் அவங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் வேறவா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஈஸியாக இருக்காது. நினச்ச நேரம் நினச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, நினச்ச நேரம் தூங்க முடியாது, எப்பயும் போல ரெகுலர் ரொட்டீனில் அவங்க லைஃப் இருக்காது. அடுத்து அந்த பேறுகாலம் வரைக்கும் அந்த 9 மாதங்கள், அந்த 40 வாரம் அவங்க தாண்டி போகிற அந்த பாதையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவங்களால நிறைய பெயின்ஸ் தாண்டி போவாங்க, நிறைய காரியங்களை அவங்க என்கவுண்டர் பண்ணணும். ஆனால் அது முடிவு என்னவாக இருக்கும்? ஒரு குழந்தை இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதங்களும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இதை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னால் அதை ஒரு கருவாக கொடுப்பார். அதை ஆவியில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வார்த்தையை, அந்த கருவை அதை நர்ச்சர் பண்ணுறது, அதுக்கு பராமரிக்கிறது, அதற்காய் ஜெபிப்பது, அதற்காய் விசுவாசத்தில் அறிக்கை செய்வது எல்லாமே யார் கையில் தான் இருக்குது? உங்கள் கையில், என் கையில் இருக்குது. அதை சரியாக டேக் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அந்த முதல் 3 மாதம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைமில் ரொம்ப the woman has to be very careful. ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த கருவுக்கு என்ன வேணால் ஆகலாம், சிதைந்து போகலாம், கலைந்து போகலாம். அப்படி மட்டும் இல்லாமல் நிறைய காரியங்கள் உண்டு. அந்த என்டையர் 9 months, அந்த 40 weeks அவங்க she has to be very careful. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சென்சிட்டிவான விஷயங்களுக்கும் இருக்கும். ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட முடியாது, எப்போயாவது டிஃப்ரெண்ட்டாக பசிக்கும். எப்படி உங்களுக்குலாம் தெரியும் கேட்டிங்கன்னா, எங்கள் அக்கா நான் லைஃப்பை ஃபுல்லாக பார்த்துருக்கேன் கண்ணால், அதனால் தெரியும். அதே போல் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதமும் அந்த பாதை எளிமையான பாதையாக இருக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பிரசவ நேரத்தில் அந்த பெண் எவ்வளவா துடிப்பாங்க, எவ்வளவா கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த முடிவு என்னவா இருக்கும்? வேதத்தில் அந்த வசனம்லாம் இருக்குது, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஆல்ரெடி 10:40 பார்த்தீங்கன்னா, அந்த முடிவுக்கு அப்புறம் அந்த குழந்தை பெற்றதாக அந்த வழியை அவள் நினைப்பது இல்லை. அந்த சந்தோஷத்தை அவன் பகிர்ந்து கொள்கிறாள். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முன்பாக செங்கடல் அலை கொந்தளிக்குது, பின்பாக பார்வோன் சேனை அவன் இருந்த பிரதானமான 600 ரதங்களையும் மற்ற எல்லா குதிரைகளையும் சகல வீரர்களையும் அழைத்து கொண்டு அவன் வருகிறான். அவன் பிள்ளை செத்து போயிடுச்சு, அந்த இரத்த வெறியோடு வரான். அங்கே இருக்கிற எல்லாரோட பிள்ளைகளும் செத்து போயிடுச்சு, அந்த வெறியோடு அவங்க வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டார்கெட், இவங்களை மொத்தமாக காலி பண்ணணும். அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோவாய் துடிச்சிருப்பாங்க.
கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார், அவளுக்கு என்று செங்கல்லை பிளந்தார். தாண்டி போனதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட பெருமூச்சு அவங்க விட்டுருப்பாங்கல்ல. அதனால தான் சந்தோஷமாய் மிரியாம் யாத்திராகமம் 15:2 சந்தோஷமாய் பாட காரணம், அப்படிப்பட்ட பெருமூச்சோட காரணம் அவ்வளோ ஒரு நெருக்கத்தில் அவங்க இருந்தாங்க. வேதம் சொல்லுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 18ஆம் சங்கீதத்தில் தாவீதின் நெருக்கம் எப்படியா இருந்தது என்று சொல்லி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கர்த்தர் அவனுக்காக இறங்கி வந்தார், சகலத்தையும் செய்து முடித்தார், ஜாதிகளுக்கு தலைவனாக உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயம் செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அதனால தான் 15:2 சொல்லப்பட்ட இதே பகுதியை 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அதே ரிலேட் பண்ணி தாவீதும் பேசுகிறார். இது ஒவ்வொரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்குற காரியம். யோபின் வாழ்க்கையில் யோபின் உபத்திரத்தை யோசித்து பாருங்க. ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பு ஒரு சித்தம் ஆகியபடினால பிசாசு சோதிக்க வரும் பொழுது பாடுகளுக்குள்ளாக அனுமதித்து அதில் முடிவு என்னவாய் மாறினது, ஒரு ஆசீர்வாதமாய் மாறினது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அவர் மறைத்து போயிட்டார்னா இல்லை, 4 தலைமுறைகள் பிள்ளைகளையும் பார்த்தார். அப்போ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அனுபவிக்கும்படி கொடுக்கிறார். பாஸ்ட் அடிக்கிற வசனம் சொல்லுவாங்க, நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது வரைக்கும் இந்த பாடுகள், கொஞ்ச காலங்கள் இந்த பாடுகள் எதற்கு, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி சிறப்படுத்தி ஆண்டவருக்காய் நிறுத்தி வரைக்கும். அது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நினைத்திருக்கிறார், உங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். உங்களை அவர் மறக்கவில்லை. வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். அதனால் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு எனக்கு அளித்தவரே, வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் காத்திரையா, வல்லக்கரத்தால் என்னை தாங்கினீர், சிறகாலை மூடி மறைத்தீர். இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதிர்காலம் கையிலே இந்த பயம் யாவும் நீங்கியதே, நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே என்ற பாடலை பாடி கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்க்ரீனில் பாடல் வரும், என்னோட கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சேர்ந்து பாடலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் நேசரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசு. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கி. வருடங்கள் காலங்களா வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு எனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு எனக்கு அளித்தவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சேர்ந்து பாடலாமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் மறவாதவர், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வல்லக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உன் சிறகாலே மூடி காத்துக்கிறீர். வல்லக்கரத்தால் மல்லக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், சிறகாலே. சேர்ந்து பாடலாமா சபைய? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் நேசரே. நன்றி இயேசுவே, என்னாலும் நேசரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அறிக்கை செய்வோமா? எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே, எந்தன் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் என் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கி. நன்றி இயேசையா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் மறவாதவர், உங்களை விட்டு விலகாதவர், கைவிடாத தேவனவர். சொன்னதை செய்யுமலும் கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15 சொன்னபடியே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தேவன் உண்மையில் அவராயிருக்கிறார். காலங்கள் மாறினாலும் சமயங்கள் மாறினாலும் அவர் மாறாதவர். வேதத்தில் அழகாக ஒரு வசனம் உண்டு. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எப்படியாய் தானியேல் கர்த்தரை குறித்து அறிக்கை செய்கிறது நாம் வாசிக்கிறோம். தானியேல் 2:21, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக சீசன்ஸ் சேஞ்ச் பண்ணுவார், டைமை சேஞ்ச் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் காலத்தையே மாற்றி போட அவரால் கூடும். அன்றைக்கு இப்படியாக யோசுவாவுக்காக ஆயி பட்டணத்தோடு யுத்தம் செய்யும் போது இப்படியாக யோசுவாவுக்கு முன்பதாக சூரியன் சந்திரன் நின்றது. ஆமென். அதே போலதான் கர்த்தர் அன்றைக்கு எசேக்கியாவுக்காக காலத்தையே திருப்பினார். அன்றைய காலங்கள் நிறைவேறின பொழுது கிறிஸ்துவானர் பூமியிலே மனிதனாய் இயேசுவாய் பிறந்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் காலங்கள் நிறைவேறும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் நம்ம என்ன செய்ய போங்க பெற்றுக்கொள்வீங்க. இதனால் கர்த்தர் இப்படியாக இவர் ஆராய்த்து பாட வேண்டும் என்று மகிமைப்படுத்தினார். நேற்று நாம் பாடினோம், திசை 4 அடைத்தாலும் நான் நோக்கும் திசை. நமக்கு டைரக்ஷன் அவர் மட்டும் இல்லை, இந்த டைம் அண்ட் சீசன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வைக்கிறவரும் அவர் தான். உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் அதீனத்தின் காலத்தில் இப்படியாக நம்ம ஆசிரியருடைய பிரசங்கி 3:11 சகலத்தையும் ஒரு காரியம் 2 காரியம் 3 காரியம் இல்லை, அதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். கரெக்டாக அவருக்கு டைம் தெரியும், எப்போ செய்யணும் அவருக்கு டைம் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார், கரெக்டாக செஞ்சு முடிப்பார். இந்த வருஷம் வாலிபெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தீர்மான வசனம் அதுதான். இப்படியாக ரோமர் 8:28 அன்றியுடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் ஒரு காரியம் 2 காரியம் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். இன்றைக்கு மாலை வேளையில் இதை குறித்து அதிகமாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். முடிஞ்சால் நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். நேற்றைய தின ஆராதனை இன்றைய தின ஆராதனை வரும் நாட்களில் யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அப்படியாக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். இந்த நாட்களில் எஸ்தர் உபவாச ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். இப்படியாக மொர்தெக்காயின் வாழ்க்கையில் எஸ்தரின் வாழ்க்கையில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்.
அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணார். எது வரைக்கும் வெயிட் பண்ணார் தெரியுமா? ஆமான் தூக்கு மரத்துக்காக மரத்தை ரெடி பண்ணுற வரைக்கும், அதை நாட்டு வரைக்கும், அதை 50 முழமாய் உயர்த்து வரைக்கும், அதில் கயிறை தொங்க விடு வரைக்கும். அந்த நடு இரவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாவிடத்தில் பெர்மிஷன் வாங்க போகிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணார். நடந்தது என்ன? ராஜாவின் தூக்கத்தை கர்த்தர் கலைத்தார். அது மட்டும் இல்லாமல் எந்த மனிதன் தூக்கில் புழ வேண்டும் என்று சொல்லி அனுமதிக்க வந்தானோ அவன் கையினால் ராஜ வஸ்திரம் தரித்தவராய் மொர்தெக்காய் உட்கார்ந்து கொண்டிருக்க அவர் ஓட்டி கொண்டு சென்றுகின்றார். அப்படியாக அன்றைக்கு இரவு ஆமான் முக்காடிடப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். மொர்தெக்காய்க்கு கர்த்தர் தம்முடைய கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டினார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்ல தேவன் உங்களுக்காக அவர் இறங்கி ஒரு காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்கும்படிக்கு முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன். காரணம் இது முக்கியமான நேரம். இது பண்டிகையின் பிரதான நாள், 3ஆம் நாள். அன்றைக்கு யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 9:1 சொல்கிறபடியே காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த ராஜா முத்திரை முகத்தை கொடுத்தாரோ, எந்த நாளில் 12ஆவது மாதம் 13ஆம் தேதி எந்த நாளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் கட்டி தீர்மானம் பண்ணினார்களோ அந்த நாளில் தாமே அவர்களுக்காக கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். காலங்களையும் சமயங்களை மாட்டுகிறவர். தானியேல் 2:21 உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இறக்க செய்யுங்கப்பா, எனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை போதுமே என் வாழ்க்கையே மாறிப்போகுமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிறோ. எங்கள் தகப்பனே என் இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உன் இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிறோம். கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி இறங்குகிறேன், நீ இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே எங்கள் தேசத்தின் நிலைமையெல்லாம் மாறி போகுமே. நீ இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே எங்கள் வாழ்க்கையின் நிலைமையெல்லாம் மாறி. ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கேட்போமா? இணக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனம் இறங்குமே எங்களுக்காக நீங்க. இணக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனம் இறங்குமே எங்களுக்காக நீங்க. மாறி மாறி துன்பங்கள் வாட்டி வதைக்குது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறி போகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. அறிக்கை செய்யும் எங்க வாழ்க்கை இப்படிதாண்டவர் இருக்கு. மாறி மாறி துன்பங்கள் வாட்டி வதைக்குது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறி போகுது, நீர் மனதுருகி இறங்கவே. தானியேல் 2:21 அறிக்கை செய்யுமா என் வாழ்க்கையில? காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்ல தேவனே நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்ல தேவனே நீர் எங்களுக்காக இறங்க வேண்டுமே. நீ இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே எங்கள் தேசத்தின் நிலைமையெல்லாம் மாறி போகுமே. நீ இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போ. வாழ்க்கை மாறாண்டவரே, அன்றைக்கு ஆலோட்டி நிமித்தம் கூக்குரலை கேட்டு இறங்கினவரே, இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேச
எங்களுக்காக காலத்தையும் மாற்றுகிற தேவனே. தேசமெங்கும் பாழான நிலைமையாகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. ஜனங்களின் வாழ்க்கையெல்லாம் வறட்சியாகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. தேசமெங்கும் பாழான நிலைமையாகுது. எத்தனை குடும்பங்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த பாழான நிலைமை மாற்றுங்கப்பா. ஜனங்களின் வாழ்க்கையெல்லாம் வறட்சியாகுது. எங்கள் குலம் சாவதை நாங்கள் எப்படி காண்போம்? எங்களுக்காக இறங்குங்கப்பா. பாழானதை பயிர் நிலமாய் மாற்ற வல்ல தேவனை நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. ஆண்டவரே, எங்கள் இனத்தாருக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம், எங்கள் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறோம். ஆண்டவரே, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுங்கப்பா, இறங்கி செய்யுங்கப்பா. நீ இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே. தேசத்தின் நிலைமையெல்லாம் மாறி போகுமே. நீரினங்கு ஆண்டவரே, அன்றைக்கு ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் 1,20,000 ஜனங்களுக்காக பரிதபிப்பீர் என்று சொன்னால், எங்க தேசத்துக்காக பரிதபிங்கப்பா. இரக்கம் செய்யுங்கப்பா. எங்க தேசத்துல மனம் இறங்குவே எங்களுக்காக. நீங்க வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நீர் இறங்கி வாங்கப்பா. எங்களுக்காக நீங்க தகப்பனே, இயேசுவே, நீ இறங்க வேண்டுமே. இரக்கத்துக்காய் அஞ்சி நிற்கிறோ எங்கள் தகப்பனே, இயேசுவே, நீ இறங்க வேண்டுமே. நீர் இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிறோ. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே. எங்கள் தேசத்தின் நிலைமையெல்லாம் மாறிப்போ. எங்க வாழ்க்கை மாறுமே ஆண்டவரே. இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே. எங்கள் வாழ்க்கையின் நிலைமையெல்லாம் மாறி இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. எங்க தேசத்துல மனம் இறங்குமே எங்களுக்காக. நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில மனம் இறங்குமே எங்களுக்காக. நீங்க கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி பிசாசானவன் தன் வாளினால சர்ப்பத்தின் கிரியை தேசத்து தலைவிரித்து ஆடுகிறது. குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறான், வறட்சிக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் திருடன். யோவான் 10:10 சொல்கிறபடியே அவன் திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். ஆனால் இயேசு எதுக்கு பூமியில வந்தார்? அவர் நமக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். நீங்கள் வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் அவருக்குள்ள சுகித்திருப்பது அவருடைய சித்தம். அவருக்காய் வாழுவது அவருடைய சித்தம். ஆனால் காலங்களை சமயங்களை காட்டி இதுக்கப்புறம் எப்படி, இனிமேல் இந்த காரியம் எப்படி வாய்க்கும், எப்படி யுத்தத்தில் மந்திர ஆலோசனாலேயோ தந்திர ஆலோசனாலேயோ எப்படி ஜெயம் வரும் என்று சொல்லி ரப்சாக்கை நாவிக்கள் சுத்தி கொண்டு அநேக நம்மை விசுவாசத்தை வழியை போக செய்து கொண்டிருக்கணும். அப்படி அல்ல தேவ ஜனமே. அவர் உங்களுக்காய் காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உங்களுக்காக காலங்களை மாற்றி அவர் செய்ய போகிறபடினால நம்ம சொல்ல போகிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். உங்களை தான் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி பாடி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும்
நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் ஆண்டவர் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா, நீங்க தாப்பா, ஹல்லேலூயா. உண்மை அன்றி துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னோடு. உறவுகள் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் ஆண்டவருக்கு சொல்லுமா, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றே வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கைக்கு பாத்திரரே. வேறு துணையில் தேவைகள் ஆயிரம், தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவைகள் ஆயிரம். நம்முடைய சபை கட்டுமான பணியில் கோடிகள் தேவை இருந்தாலும் தேவைகளை காட்டிலும் இயேசு எங்களுக்கு இருக்கிறார், அவர் செய்து முடிப்பார். தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் நீங்க தாப்பா, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா, நீங்க தாப்பா, நீர் மட்டுமே, உண்மை அன்றி. மனிதனின் தூஷணை, மனிதனின் தூஷணை மனமடிவடைவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. எத்தனை ரப்சாக்கே வந்தாலும் சரி, அது என்னை மனமடிய செய்ய முடியாது. ஏனென்றால் என்னோடு இருப்பவர் என் சேனைகளின் கர்த்தர். நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு. இயேசுவை நோக்கி சொல்ல, நம்பிக்கை நாயகனே நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. உங்களுக்காக காலங்களின் சபையில் மாற்ற வல்ல தேவனை ஆராதிப்போமா? எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கர்த்தரை ஆராதித்து ஆராதனை முடிக்க இருக்கிறோம். அவரே நம் நம்பிக்கை, நாம் நம்புகிறது அவராலே வரும். உங்களுக்காக காலத்தை படித்தவர் தேடி வந்திருக்கிறார். அந்த தேவன் நமக்காக இறங்கி வருகிறவர். அவர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். 107 சங்கீதம் 20 சொல்லுகிறபடியே அந்த வசனம் நிறைவேறும் அளவு, 105:19 சொல்லுகிறபடியே அந்த வார்த்தை வசனம் நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது.
அந்த வசனம் உங்களை புடமிடும். அவர் சொன்ன வார்த்தை மாற்ற மாட்டார். பிசாசானவன் சத்துரு தடைகளை கொண்டு வந்தாலும் தடைகளை உடைக்கிற தேவன் மீகா 2:13 படியே முன்பாக நடந்து செல்வார். எனக்காண்டி செய்வீர் என்ற விசுவாசத்தோட அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால். அறிக்கை செய்வோமா? என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீரே. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீரே. சபையா சேர்ந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? நீ செய்ய நினைத்தது அது கைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது அது கைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நாம் ஆண்டவரே, நீர் எனக்காக செய்து முடிக்கும் வரைக்கும், நீர் என்னை உயர்த்தும் வரைக்கும், பலத்த கரத்துக்குள் உம்முடைய சூழ்நிலைக்குள் நான் அடங்கியிருப்பேன் என்று ஒப்பு கொடுத்து பாடுவோமா? நீ செய்ய நினைத்தது அது கைவிடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் தேவனே. வாழ்க்கையில தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை முடிக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை ஒடுக்கும் நீ. இந்த உபவாசம் பத்தி கடைசி நாள் சபையா சேர்ந்து சொல்லுவோமா? எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணாய் காண செய்வீரே. எனக்காக ஆயத்தம் அது என் கண்கள் காணோம், என் கண்ணாய் காண செய்வீரே. ஆண்டவர் நோக்கி அறிக்கையா? நீ செய்ய நினைத்தது கைவிடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது அது கைவிடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்று. கரங்களை உயர்த்தி சேசம். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீரே.
நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்காக யாவையும் தேவனே. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீர் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீர் என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு. காலங்கள் மாறல, கரங்களை உயர்த்தி. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கையில காலத்தை படைத்த தேவன் நீ, காலத்தை சமயத்தை மாற்ற வல்ல தேவன் நீ. காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய சமயத்துக்குள், உங்களுடைய காலங்களுக்குள்ள, உங்கள் டைம் லைனில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது உடைய கையினால் வாய்க்கும். இந்த 3 நாட்கள் ஆண்டவர் எஸ்தர் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுத்த தேவநீர், அன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது போல, காலங்கள் நிறைவேறின பொழுது அன்றைய காரியம் மாறுதலாய் முடிந்தது போல, அன்றைய காரியம் வாழ்வில் மாறுதலாய் முடியட்டும். அதுவரை நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்காக என்று சொல்லி உணர்ந்து கொண்டு இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். அப்படியாய் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து மீதியான வேளையிலும் நீரை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு எங்கள் துதிபலில் எல்லாம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன்.